தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 8/7/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் லூக்கா 10:3 ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ உன்னை சுற்றிலும் உள்ள மனிதர்கள் கர்ச்சிக்கின்ற சிங்கத்தை போல உனக்கு எதிராக எழும்புகின்றார்கள். ஓநாய்கள் ஆட்டுக்குட்டிகளை விழுங்க பார்ப்பது போன்று உன்னை சுற்றி உனக்கு தீங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நீ கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இதை நான் தான் அனுமதித்தேன். ஏனென்றால் ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்கிடையே அனுப்புவதை போன்று நான் உன்னை இந்த ஜனங்களுக்கு மத்தியில் வைத்துள்ளேன். அவர்கள் உன்னை பீரிட பார்ப்பார்கள், ஆனாலும் உன் தலைமயிரை கூட அசைக்க அவர்களால் கூடாது. அப்பொழுது அவர்கள் உண்மையிலேயே கர்த்தர் இயேசு இவர்களுடன் இருக்கின்றார் என்று நான் உன்னை நேசிக்கதை அறிந்து கொள்ள செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நீங்கள் படுகின்ற கஷ்டங்களை துன்பங்களை சகித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள் ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போன்று நம்மை அந்த மக்கள் மத்தியில் தான் வைத்துள்ளார். நாம் அவர்களுடைய துன்பங்களை கர்த்தருடைய பாதத்தில் வைத்துவிட்டு அமைதியாக ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்றால் அவர்கள் தோற்று போவார்கள். நமக்கு கர்த்தர் வெற்றி தந்து அவர்களை நம் காலடியில் விழச் செய்வார். ஜெபம். அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, ஆட்டுக்குட்டிக்குள் ஓநாய் நுழைந்து அவர்களை அந்த ஆட்டுக்குட்டிகளை பட்சிக்கிறது போன்று சுற்றியுள்ள மக்கள் எங்களை பட்சிக்க பார்ப்பார்கள், துன்பம் தருவார்கள். ஆனாலும் எங்களை அவர்கள் மேற்கொள்ள முடியாது, எங்கள் தலைமயிரை கூட அவர்களால் அசைக்க முடியாது என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றி அப்பா. இதை கற்றுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் இனி சோர்ந்து போக மாட்டோம். நீர்தான் இதை அனுமதித்திருக்கின்றீர். நீரே எங்களுக்கு வெற்றி தருவீர் என்பதை நாங்கள் உணர்ந்து விட்டோம். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.